ஏன்டா சங்கி மண்டையா? தீபத்துன்னு எங்க இருக்கு? கோபுரத்துக்கு நேர் மேலனே. அங்க தீபம் ஏத்துறாங்களா? ஏத்திட்டாங்கனே. அப்புறம் என்ன பிரச்சனை? அந்த ஏத்தக்கூடாதுனே. அந்த உச்சியில மொத்த போறையில வெள்ளக்காரத்து சர்வேக்கல் இருக்கு, அங்க ஏத்தணும்னே. அங்கேயே ஏத்தணும். இப்ப ஏத்திட்டு இருக்கிறது என்ன பிரச்சனை? என்னென்ன விசுத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? இப்ப ஏத்துற இடத்துல ஒரு பிரச்சனையே ஆக மாட்டேங்குது. மேல போய் ஏத்தினாதான் தர்கா வழியா போக முடியும். அப்பதான் கலவரம் பண்ணலாம். அடங்கு உக்க மக்கா. இது குலதெய்வமாடா? அட அறிவு கிட்டவனை நல்லா பாடுறா. பாடுறா, இந்த பக்கத்தை பாடுறா. குத்தால 2 கிலோமீட்டர் போட்டுருக்கடா. எவ்வளோ சீசனுக்கு வந்தவன் துண்டை கட்டிட்டு போயிருக்கான்டா. அவன் ஆய் போயிட்டு வர்றதுக்குள்ள குலதெய்வம் சொல்றீங்களா? நல்லா இருப்பீங்களாடா நீங்க? இது மட்டும் இல்லடா, இந்தியன் நேஷனல் ஹைவேஸ்ல ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் உங்க குலதெய்வத்தை தாண்டா வச்சிருக்குது கவர்மெண்ட். லேம்ப் போஸ்ட் கல்லு விட மாட்டேன். சாமி எங்களை மன்னிச்சிரியா, தப்பு நடந்து போச்சியா. மறுபடியும் 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கு. பக்தியை வைத்து பகை வளர்க்க கூடாது. சமாதானம் என்பதுதான் இறை கொள்கை, சனாதானம் என்பதல்ல இறை கொள்கை. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கிரீன்ல தெரியுற அந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. தமிழ்நாட்டின் அயோத்தி நீ திருப்பரங்குன்றம். 500 வருஷமா இருந்த அயோத்தி பிரச்சனையே பார்த்துட்டோம், இதை விட்டுருவோமா? இன்னொரு வாட்டி இது மாதிரி எதுனா நடந்துச்சு அன்று அயோத்தி, இன்று திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றும் காலம் வெகு தூரம் இல்லை அப்படின்னு மத கலவரத்தை உருவாக்குற நோக்கத்துல பாஜகவை சேர்ந்தவங்களும் இந்துத்துவாவை சேர்ந்தவங்களும் சோசியல் மீடியால பதிவிட்டுட்டே வராங்க. அதெல்லாம் அசிங்கம், அசிங்கம், அசிங்கம். என்ன மெட்ஜி, தமிழ்நாட்டுல என்ன நடக்குது? நாம ஏதாவது விஷயத்த பண்ணி கண்டிப்பா ஜெயிச்சிடணும். ஆனா ஒண்ணுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாத்தி விடுறீங்க. கவலைப்படாதீங்க மோடிஜி, எல்லாம் பிளான் பண்ண மாதிரி போயிட்டு இருக்கு. ஏன்னா நமக்கு வாய்ந்த ஏஜென்ட் அப்படி. என்ன ஏஜென்ட் ஜி, நாங்க சொல்ற மாதிரி எல்லாம் சரியா செய்றியா? பாஸ், எங்களை விட இன்னொருத்தன் நீங்க சொல்றத சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கான். சாவுக்கு சங்குதராலே கொஞ்சம் தலையசைச்சா கூட சம்மதம்னு ஒரே போடா போட்டுருவாங்க. மூச்சு முட்டி செத்தாலும் பரவாயில்ல, வெட்டுப்பட்டு சாகக்கூடாது. இவன் தான் அவன். வணக்கம் அமித்ஷாஜி, நான் தான் உங்கள் விஜய். உங்களுக்கு வேண்டியதை தரமா செஞ்சிட்டு இருக்கேன். இந்த தமிழ்நாடு உங்களுக்கு தான் ஜி. உங்க சங்கடமான நேரத்துல இவ்வளவு உதவி பண்றோம். இத மைண்ட்ல வச்சு நமக்கு அப்பப்போ கோஆபரேட் பண்ணுங்க பாஸ். பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது. நம்ம மாப்பிள்ள பாக்குறத பொறி உண்ட மாதிரி பாப்ல, ஆளு செம்ம காமெடி பண்ணுவாப்ல. எந்த பயனும் இல்ல. இவங்களுக்கெல்லாம் சீனியர் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் ஹெச் ராஜா. நான் இருக்கிற ஊர்ல மாமியார் மருமக இவ்வளவு ஒத்துமையா? மறக்குமா நெஞ்சோ மனசுல சலனோ, மறக்குமா நெஞ்சோ மனசுல சலனோ, என் நெஞ்சுக்குள்ள என் நெஞ்சுக்குள்ள என் நெஞ்சுக்குள்ள நச்சரிக்கும் பட்டாம்பூச்சிக்கு இருக்கக்கூடாது, பிரிச்சே தீரணும். பிரிக்கிறேன். அவர் சிக்கந்தர் தர்காவை ரெலோகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓப்பனாவே மிரட்டல் விட்டாரு. இப்படி ராம் ஜென்மபூமி கோவில் வேற இடத்துல ரீலோகேட் பண்ணாங்களோ அது போல இந்த தர்காவை நீங்க ரீலோகேட் பண்ணிக்கங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. வெறும் தீபம் தானே ஏத்த போறோம் அப்படின்னு சொன்னவங்க இப்போ ஒரு மத கலவரத்தையே உருவாக்க தயங்க மாட்டாங்க அப்படின்னு அவங்களே நிரூபிச்சுட்டு வராங்க. நம்ம ஏன் இதை இவ்வளவு கவனமா பார்க்க வேண்டியது இருக்குன்னா, மலையில தர்கா பக்கத்துல இருக்கிற கல்தூணை தீபத்தூன்னு கோவில் நிர்வாகம் சொல்லல. என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. பொதுமக்கள் சொல்லல, நீதிமன்றத்துல வழக்கு போட்டது கூட கோவில் நிர்வாகம் இல்ல. ஆனா திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாத்துவன்னு சொல்ற ஆளுங்க தான் இதுதான் தீபத்தூண் அப்படின்னு பிரச்சனையை உருவாக்குறாங்க. நீதிமன்றத்துல வழக்கும் போடுறாங்க. பிரச்சனை கோயிலுக்கும் தர்காவுக்கும் இல்ல, தர்காவுக்கும் பொதுமக்களுக்கும் இல்ல. மதவெறி சக்திகள் தான் கோயிலை பயன்படுத்தி தர்காவை சூறையாட நினைக்கிறாங்க. அந்த 3 idiots இப்ப பேச சொல்லு பங்கு. யோ, இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா.
மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய், மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய், மேலூர் விஜய், சோழவந்தான் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய், உசிலம்பட்டி விஜய். அதுக்குதான் தர்காக்கு பக்கத்துல தீபத்தூண் ஏத்தணும்னு சொல்லிட்டு வராங்க. இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்த பயிலுலா, மூஞ்சி மோரையும் மூஞ்சி மோரையும். அதுவும் திருப்பரங்குன்றம் கோயிலுக்குன்னு ஒரு மரபு இருக்கு. அது உச்சி பிள்ளையார் கோயில் தீப மண்டபத்துல தீபம் ஏத்துறது. பல வருடங்களா அங்கதான் தீபம் ஏற்றப்பட்டுட்டு வருது. ஆனா அந்த மரபை மாற்றிதான் இப்ப தர்காக்கு பக்கத்துல தான் தீபம் ஏத்தணும்னு சொல்றாங்க. ஓல்டுமே ஒரு கிறுக்கு கூதிங்க, அவனுக்கு எதுவுமே தெரியாது, சரியான மலுமட்ட தாய். இந்த கிரிஞ்சுனாலே என்னன்னு தெரியாது அவனுக்கு, கிரிஞ்சுன்னு என்னன்னே தெரியாம கிரிஞ்சு பண்ணிட்டு இருப்பான். அங்க இருக்கிற கல் தூணை தான் தீபத்தூணு சொல்லிட்டு வராங்க. ஆனா அதுக்கான எந்த ஆதாரத்தையும் இப்ப வரைக்கும் அவங்க கொடுக்கல. சோழன் திங்கிறியா பியல் திங்கிற இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாதிரி. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு. பிரச்சனை தீபம் இல்ல, அங்க தர்கா இருக்கிறது தான் அந்த மதவெறி சக்திகளுக்கு பிரச்சனை. ஏன்னா காலங்காலமா திருப்பரங்குன்றத்துல இருக்க உச்சி பிள்ளையார் கோயில்ல தான் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு வருது. ஆனா பாரம்பரிய தீபத்தூண்ல தான் தீபம் ஏத்தணும்னு அதுக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி மறுக்குதுன்னு ஒரு வதந்திய கிளப்பி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு இந்த சங்கி கும்பல். ஐயோ ஆனா ஊனா உடனே ஆயுதத்தை தூக்குறீங்களாடா, இதான்டா உங்க குலதெய்வம், நல்லா கும்பிட்டுக்கங்கடா. லேம்ப் போஸ்ட் கல்லு விட மாட்டேன் சாமி, எங்களை மன்னிச்சிரியா. இந்த ஏரியா உள்ள பொதுமக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்து முஸ்லீம் வந்து மகாமச்சனமா தான் பழகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பிரச்சனை பண்றவங்க இந்த ஊருக்காக யாருமே கிடையாது. ஊரை வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க, வெளியூர்ல இருந்து தான் பிரச்சனை பண்றாங்க. நல்லபடியா எல்லாரும் மாமா மச்சான் அண்ணன் தம்பியா தான் இருக்கிறோம், எல்லாருமே நல்லபடியா இருக்கு. அதை வந்து யாரையோ கைக்கு பாக்குறாங்க. அவன் ஏதோ சதியோட சுத்திட்டு இருக்கான். கண்டுபிடிச்ச அதான் குரங்கு குச்சை சாப்பிடாம நுனி வேர்ல கடிச்சுக்கிட்டு இருக்கியே. யாரையோ கைக்கு பாக்குறாங்க. ஒரே கலவர பூமி ஆயிடுச்சு ஃபுல்லாவே. இங்க இந்த கோயில்ல இருந்து இந்த கடைசி பஸ் ஸ்டாப் வரைக்குமே ஃபுல்லா வந்து ரஷ்ஷா இருந்துச்சு. ஒரே போலீஸ் தள்ளுமுள்ளா இருந்து பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. இந்த காதுல தட்டன் வையே, அந்த காது கேட்காம போயிடு. பாக்குறியா? ஓய் குத்துனன் வை, கிட்னி ஒண்ணு கொய்யா வெளிய வந்துற பாக்குறடா. நாராயணசாமி வரலாறு தெரியாம பேசுறான். ஹிந்து முஸ்லீம் சிக்குன்னு பேதம் பார்க்காம நம்ம முன்னோர்கள் உயிர் கொடுத்து நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. முஸ்லீம்களுக்கு தனி நாடு வேணும்னு பாகிஸ்தான் உருவாச்சு. விருப்பமுள்ள முஸ்லீம்கள் பாகிஸ்தானுக்கு குடியேறினாங்க. இதுதான் நம்ம மண்ணு, இங்கதான் பிறந்தோம், இங்கதான் வளர்ந்தோம், செத்தாலும் இங்கதான் சாவோம் அப்படின்னு இங்கே தங்கினவங்க தான் எங்க அப்பா பாட்டை எல்லாம். நாம எல்லாம் இந்தியர்கள், இந்திய முஸ்லீம்கள். நம்மளை இந்த நாட்டிலிருந்து வெளியே போக சொல்றதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. நான் இப்போது சொல்லுகிறேன், நேற்று மட்டும் எடப்பாடி முதலமைச்சராக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். கலவரக்காரர்களுடைய கனவு நிறைவேறி இருக்கும். எடப்பாடி உங்களைப் போலவே நானும் தொலைக்காட்சியை பார்த்தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி இருக்கக்கூடும். என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க, சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. திருப்பரங்குன்றம் நீங்க கேட்டீங்க, திருப்பரங்குன்றம் இதை போற போக்கில் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. என்ன சொல்றீங்க? நேஷனல் லெவல்ல ஆர்எஸ்எஸ் தலைமை முடிவு செய்து நடத்தப்படுற ஒரு மூவ்மெண்ட் தான் திருப்பரங்குன்றம். இப்ப நான் ஆதாரத்தோடு காட்டுறேன். இந்த ஆர்டிகல்ஸ் வருவாங்க. இந்த ஆர்டிகல்ஸ்ன்றதுல தமிழ்நாடு லிஸ்ட் பார்ப்போம். தமிழ்நாட்டுல எந்தெந்த கோயிலும் ஒரு லிஸ்ட் போட்டுருக்காங்க. மதுரை மாவட்டத்துல மதுரைப்பாளையம் தர்காவே எடுக்கணும் அப்படின்னு போட்டுருக்காங்க. அடுத்து அதே லிஸ்ட்ல 28 வருது திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மஸ்ஜித் ஆன் டாப் ஆஃப் த ஹில். இதை திரும்ப எடுக்கணும் அப்படின்றது அவங்க திட்டம். இது வந்து இங்கனக்குள்ள உட்காந்து யாரும் சோழ கண்ணனும் ராமரவிக்குமார செய்ய முடிவு கிடையாது. ஆர்எஸ்எஸ் தலைமை சங் பரிவார மொத்தமா முடிவு பண்ணி பண்றாங்க. இப்ப இந்த ஒரு மாபெரும் சதி திட்டத்தின் ஒரு அங்கம் தான் திருப்பரங்குன்றத்தில் இன்னைக்கு நம்ம பாக்குற அரசியல் சித்து விளையாட்டு. ஆண்டு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. அப்படித்தான் உச்சி பிள்ளையார் கோயில்ல நடப்பாண்டும் தீபம் ஏற்றப்பட்டிருக்கு. இதுல உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஆர்எஸ்எஸ் ஓட புத்தகமே மறுக்க முடியாத ஆதாரமா இருக்கு. திருப்பரங்குன்றம் தர்கா அளவைகளும் தீபத்தூணும் வேறன்னு ஆர்எஸ்எஸ் சொன்ன பிறகு என்ன மேட்ச் என்ன டீம்னு தெரியாம தீபம் ஏற்ற அரசு அனுமதிக்கலன்னு பொருளைய கிளப்பி மக்களோட மத நல்லிணக்கத்தோட அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அவனை சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை பைத்தியக்கார பேர எதுக்குடா வரீங்களா? தமிழ்நாட்டு மக்களோட சகோதரத்துவத்தை குலைக்க நினைக்கும் எந்த மதவாத சக்திக்கும் இங்க இடமில்லைன்னு காமிக்கிற விதமா திருப்பரங்குன்றத்துல கடையடைப்புக்கு அழைத்த இந்து அமைப்புகளை மக்கள் புறக்கணிச்சிருக்கிறது தான் காலத்தின் தேவை. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம காலை கிடைக்காம காய அடிச்சு விட்டுருங்க. அவங்க வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க.
கடையில் அடைக்கலாம். கடலாம் திறந்து வியாபாரம் நடந்துகிட்டே இருக்கு. எந்த பிரச்சனையுமே கிடையாது, எதுவுமே கிடையாது, அமைதியா தான் இருக்கு. எங்களுக்கு வந்து கடை அடைக்கணும் நோக்கமே இல்லை. வெளியூர்காரங்க வந்து குசிதான் பண்ணிட்டு இருக்காங்க தவிர இங்க உள்ள மக்களுக்கு எதுவும் சம்மந்தமே கிடையாது. மரியாதை கேட்டுக்கோ தெரிஞ்சுக்க உனக்கு. விட்டா வாரா பேசிட்டு போயிட்டு இருக்க. வா, எந்த ப்ரூஃபா இருக்குது உனக்கு? நீ தான் சொன்னீங்க. சாமிடா ப்ரூஃபா. நீ தான் மானம் கேட்டவனே. எனக்கு டோட்டலா பிடிக்கவே இல்ல.